நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. வாழ்வு தரும் உணவு நானே என்றவர் நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். என்னை உண்போர் என்றும் வாழ்வார் என்று சொல்லி நமக்கு உறுதியளிக்கின்றார். என்னை உண்போருக்கு நிலை வாழ்வு உண்டு என்கிற மறுவாழ்வின் நம்பிக்கையை விதைக்கின்ற இறைவன் நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். நான் அவர்களோடும் அவர்கள் என்னோடும் இணைந்திருப்பர் என்று சொல்லி இணைப்பின் பாலமாய் விளங்குகிறார் நம் ஆண்டவர். நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் இறைவனை தாழ்ந்து பணிந்து வணங்கி ஆராதனை செய்வோம். அவரை போற்றி துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்துவோம். ஆண்டவர் இயேசு இந்த இறை வார்த்தைகளின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் அமைதி பெற வேண்டும், நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். மனம் அமைதி பெறவும் நிம்மதி அடையவும் வரம் வேண்டி இந்த தெய்வீக ஆராதனையில் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 21 முதல் 26 முடிய. கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதரர்களிடம் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, யாக்கோப்பு புத்தகம் 1வது அதிகாரம் 19-20 இறை வார்த்தைகள்
கேட்பதில் வேகமும் பேசுவதில் சினம் கொள்வதிலும் தாமதமும் காட்ட வேண்டும். ஏனென்றால் மனிதரின் சினம் கடவுளுடைய செயல்கள் நிறைவேற தடையாக இருக்கின்றன என்று சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 16வது இறைவார்த்தையிலும், 1 அரசர்கள் புத்தகம் 21வது அதிகாரம் 4வது இறைவார்த்தையிலும் இந்த சினம் கொள்ளுவது எவ்வளவு மோசமான விளைவை கொடுக்கிறது என்பதை எடுத்துச் சொல்லுகிறது. கோபம் வராத மனிதர்கள் இல்லை. எல்லோருக்கும் கோபம் வரும். உணர்ச்சி வசப்படுவோம். உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டுவோம், திட்டி தீர்த்துருவோம். கோபத்தினுடைய உச்சத்தில் பிறரை அடித்து விடுவோம், பிறரை தவறாக தண்டித்து விடுவோம். பிரியமானவர்களே, இந்த கோபம் என்கிற உணர்வு நிலை பிறரை காயப்படுத்துகிறது, மனநோகம் செய்கிறது, புண்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது. எனவே இந்த கோப உணர்ச்சிகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டும், அவற்றில் சமநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். கோபம் கொள்ளும்போது நம்முடைய முகமே விகாரமாக மாறிவிடும். அந்த கோபத்தினுடைய உச்சம் நம்முடைய கண்கள் எல்லாம் அப்படியே வெளியே வந்துடும். நம்முடைய உதடுகள் எல்லாம் துடிக்க ஆரம்பித்து விடும். நம்முடைய நெற்றி சுருங்கிவிடும். கன்னத்தில் குழி விழுந்துவிடும். நம்முடைய முகமே அகோரமாக இருக்கும். எனவே இந்த கோபம் என்கிற குணத்தை நாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். கட்டுப்படுத்துவது என்பது ஏதோ இழுத்து பிடிச்சுக்கிறது இல்லை. கோபத்தை உணருகின்ற நிலைதான். உணர்வது, யார் மீது நாம் கோபப்படுகிறோம், எதற்காக நாம் கோபப்படுகிறோம், ஏன் இந்த கோபம் நியாயமானதா நியாயமற்றதா சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் போது அந்த கோப நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விலகி வர முடியும். யார் மீது கோபப்படுகிறோம்? நிச்சயமா நமக்கு நெருக்கமானவர்கள் மீது தான் கோபப்படுவோம். நம்ம மனைவி, கணவன், பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், உடன் பணியாளர்கள், இவர்கள் மீது தான் கோபப்படுவோம். இவங்கெல்லாம் நம்மளோட நெருங்கி வாழறவங்க. ஆனால் இவங்க மேலேயே நம்ம கோபப்படுவோம். எதற்காக கோபப்படுவோம்? சரி, நம்ம நினைச்சபடி நடக்காது, அவங்க விருப்பம் போல செயல்படுவாங்க, நமக்கு எரிச்சல் மூட்டுற மாதிரி அவங்க நடந்து கொள்வாங்க. இதனால அந்த கோபம் உச்சத்திற்கு வரும். இதனால் பாதிக்கப்பட போவது நாம் தான், அன்பிற்குரியவர்கள். இந்த கோபத்தினுடைய உச்சம் அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய இதய துடிப்பு வேகமாக துடிக்க ஆரம்பிக்கிறது. இதனால் நம்முடைய உடல்நிலை கேடு விளைவிக்கப்படுகிறது. நம்முடைய உடலுக்கு அது ஆபத்தாக மாறிவிடுகிறது. எனவே மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால், தொடக்க நூல் புத்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 16 வரை உள்ள இறைவார்த்தைகள். இந்த இறைவார்த்தைகளை தியானித்தால் கோபம் எவ்வளவு மோசமானது, அது என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறது, அதனால் என்ன பாதிப்புகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். காயன் என்பவன் கடும் சினம் உறுகிறான். யார் மீது? தன்னுடைய சகோதரன் ஆபேலின் மீது. அப்பொழுது அவனுடைய முகம் வாடியது. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். 4வது அதிகாரம் 5வது இறைவார்த்தையில், காயின், நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் ஏன் வாடி இருக்கிறது? நீ ஏன் இப்படி வருத்தத்தோடு இருக்கிறாய் என்று ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். 6வது இறைவார்த்தையில், அவன் ஒன்றுமே தெரியாதது போல நடந்ததை மூடி மறைத்துவிட்டு நல்லவனைப் போல நடிக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனுடைய குற்றத்தை, அவனுடைய பாவத்தை, அவனுடைய செயலை அறிந்தவராக இருக்கிறார். அதனால்தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பாவம் உன் வாயில் படுத்திருக்கிறது, நீ அதை அடக்கி ஆள வேண்டும். நீ அதை அடக்கி ஆள வேண்டும்.
ஆனால் அவன் அடக்கி ஆளாததனால் என்ன செய்தான்? தன்னுடைய சகோதரன் ஆபேலின் மீது பாய்ந்து அவனை கொன்றான். கோபம் உச்சத்திற்கு செல்ல, அந்த கோபம் உணர்ச்சி வசப்பட்டு, அந்த உணர்ச்சியினால் தன் சகோதரன் என்றும் பார்க்காமல் சகோதரனையே கொலை செய்து விடுகிற நிலைக்கு காயன் தள்ளப்படுகிறான். கோபத்தினுடைய நிலை கூட இதுதான் அன்பு சகோதர சகோதரிகளே. நாம் கோபப்படும் போது பிறரை காயப்படுத்துகிறோம், புண்படுத்துகிறோம், நமக்கு நாமே பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம். விளைவுகள் மிக மிக மோசமானது. எனவே மிகுந்த கவனத்தோடு கையாள வேண்டும். அப்படி உணர்ச்சி வசப்படுகிற தருணங்களில் எல்லாம் ஆண்டவருடைய அருள் உதவியை வேண்டுவோம், ஆண்டவருடைய தயையை வேண்டுவோம். ஆண்டவரே, என் உள்ளத்திற்கு அமைதியை தாங்க, என் மனதிற்கு நிம்மதியை தாங்க, என் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம் ஆண்டவரிடத்தில் ஒரு பாடலின் வழியாக உருக்கத்தோடு மன்றாடி வேண்டி ஜெபிப்போம். அன்பே இறைவா, அனைவரும் ஒன்றா அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா, அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றா வாழ்ந்திட, நன்றா வாழ்ந்திட, அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட, நன்றாய் வாழ்ந்திட, அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா, அனைவரும் ஒன்றா அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். தனியாய் பிறக்கும் மானிடர்கள் துணையாய் வாழ்ந்திட அருள் புரியும். தனியாய் பிறக்கும் மானிடர்கள் துணையாய் வாழ்ந்திட அருள் புரியும். இணையாய் சமமாய் ஆணும் பெண்ணும் இருகரம் கோர்த்திட அருள் புரியும். இணையாய் சமமாய் ஆணும் பெண்ணும் இருகரம் கோர்த்திட அருள் புரியும். இருகரம் கோர்த்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட, நன்றாய் வாழ்ந்திட, அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட, நன்றாய் வாழ்ந்திட, அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். சாதியும் பிரிவும் மதவெறியும் நஞ்சென்று விலக்கிட அருள் புரியும். சாதியும் பிரிவும் மதவெறியும் நஞ்சென்று விலக்கிட அருள் புரியும். நீதியை விதைத்து அமைதியையே அறுவடை செய்திட அருள் புரியும். நீதியை விதைத்து அமைதியையே அறுவடை செய்திட அருள் புரியும். அறுவடை செய்திட அருள் புரியும். நன்றாய் வாழ்ந்திட, நன்றாய் வாழ்ந்திட, அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட, நன்றாய் வாழ்ந்திட, அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். திருப்பாடல் 108. என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது, கடவுளே என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன்,
என் நெஞ்சே விழித்தெழு, வீணையே யாழே விழித்தெழுங்கள், வைகரையை விழித்தெழச் செய்வேன். ஆண்டவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன், எல்லா மக்களினத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஏனெனில் வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு, முகில்களை தொடுகின்றது உமது உண்மை. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. உம் அன்பர்கள் விடுதலை பெறுமாறு உமது வலக்கையால் அவர்களுக்கு துணை செய்யும். என் விண்ணப்பத்திற்கு பதிலளியும். கடவுள் தமது தூயகத்து நின்று இவ்வாறு உரைத்தார்: வெற்றி களிப்பிடையே சேக்கேமை பங்கிடுவேன், சுக்கோத்துக்கு பள்ளத்தாக்கை அளந்து கொடுப்பேன். கிளையாத்து என்னுடையது, மனாசேயும் என்னுடையதே. எப்ராஹிம் என் தலைச்சீரா, யூதா என் செங்கோல். மோவாபு எனது பாதம் கழுவும் பாத்திரம், ஏதோமின் மீது எனது மிதியடியை எறிவேன். பெலிஸ்தியாவை கொன்று வென்று ஆர்ப்பரிப்பேன். அரண்சூழ் நகரினுள் என்னை இட்டுச் செல்பவர் யார்? ஏதோம் வரை என்னை கூட்டிச் செல்பவர் யார்? கடவுளே, நீர் எங்களை கைவிட்டு விட்டீரன்றோ? கடவுளே, நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை என்றோ? எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும். மனிதர் தரும் உதவியோ வீண். கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம், அவரே நம் எதிரிகளை மிதித்து விடுவார். மனிதர்களாகிய நாம் இந்த கோபம் என்கிற பலவீனத்தை வெற்றி கொள்ள முடியாது. இந்த கோபம் என்கிற இந்த பலவீனத்திலிருந்து வெளியேறிவிட முடியாது. இது அவ்வளவு எளிமையான காரியம் அல்ல. ஆனால் ஆண்டவருடைய அருள் உதவியால், அவருடைய துணையால், அவருடைய ஆற்றலால், அவருடைய வல்லமையினால், தூய ஆவியினுடைய வழிநடத்துதலால் இப்பேற்பட்ட கோப உணர்ச்சிகளிலிருந்து விடுதலை பெற முடியும். அவற்றை நாம் கட்டுக்குள் கொண்டு வர முடியும். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் கோபத்தால் பிறருடைய மனதை நோகச் செய்திருந்தால், பிறர் மனதை புண்படுத்தி இருந்தால், பிறரை நாம் காயப்படுத்தி இருக்கிறோம் என்றால், பிறருடன் பேசாமல் இருக்கிறோம், வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களை வெறுத்து ஒதுக்கியிருக்கிறோம் என்றால், மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் செபிப்போம். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசிர்வதியும். எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசிர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரணத் தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய இறையாசிரை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றி
போற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. ஆண்டவர் தந்த நன்னாளிலே ஆர்ப்பரிப்போம், நாம் அகமகிழ்வோம். அவர் தரும் மீட்பை நாம் பெறவே திருப்பலி சேர்ந்திடுவோம். ஆண்டவர் தந்த நன்னாளிலே ஆர்ப்பரிப்போம், நாம் அகமகிழ்வோம். அவர் தரும் மீட்பை நாம் பெறவே திருப்பலி சேர்ந்திடுவோம். இது மறக்க முடியாத திருப்பலி, பேரிரக்கம் பொழிகின்ற தியாக பலி. இது மறக்க முடியாத திருப்பலி, பேரிரக்கம் பொழிகின்ற தியாக பலி. ஆண்டவர் தந்த நன்னாளிலே ஆர்ப்பரிப்போம், நாம் அகமகிழ்வோம். தந்தை மகன் தூயாவியாரின்
பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் நாள். அந்த இருதயத்திற்கு எதிராக நாம் செய்த பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிற நாள். இருதயத்தின் அன்பையும் அமைதியையும் இறை ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற நாள். எனவே கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது. அல்லேலூயா. தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் அருளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூய ஆவியாருடைய அன்பால் புது வாழ்விற்கு உயிர்த்தெழுவோமா. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பிற இனத்தவருக்கு எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாய் சவுல் இருக்கிறார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 1 முதல் 20 முடிய. அந்நாள்களில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்றுவிடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி, இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரலொன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்து சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்றிருந்தார். அந்நாட்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார்.
ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனனியா என அழைக்க, அவர், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர்த்தெரு என்னும் சந்துக்குப் போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்சு நகரத்தவரை தேடு. அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு தம்மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனனியா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதன் எருசலேமிலுள்ள இறைமக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றிய பலர் கூறக் கேட்டிருக்கிறேன். உம் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல். அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாயிருக்கிறார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்துக்காட்டுவேன் என்றார். அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டிற்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வை அடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார். பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார். சில நாட்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார். உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்றத் தொடங்கினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் தமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிறைந்துள்ளது. பல்லவி. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். Alleluia, 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 Alleluia. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6. இறை வார்த்தைகள் 52 முதல் 59 முடிய. அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள்.
எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர் தழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நாகுமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். நீ செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கும் உமக்கு நன்றி கூறுகிறோம். உம் தூய இருதயத்திற்கு இன்று எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவரே, உம் திரு இருதயத்தை நாங்கள் நோக செய்திருந்தால், மன விரோதமாய் செயலாற்றியிருந்தால், இதோ பாவங்கள் செய்து உமக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருந்தால், இயேசுவே எங்களை மன்னியும். மனம் மாற விரும்புகிறோம், மனம் திருந்த விரும்புகிறோம், உம் திருப்பாதம் அண்டி வர விரும்புகிறோம். ஆண்டவரே, எங்கள் குற்றங்கள், தவறுகள், பாவங்கள், பலவீனங்களை மன்னித்து இதோ உம்முடைய பிள்ளையாய் எங்களை அரவணைத்துக் கொள்ளும். உம்முடைய பிள்ளையாய் எங்களை தேற்றுக்கொள்ளும். இயேசுவே தெய்வமே, உமது சாட்சிகளாய் நாங்கள் வாழ எது தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை விட்டு விலகும்படியாக, எதற்கெல்லாம் நாங்கள் அடிமையாகி போயிருக்கிறோமோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வரக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, உம் தூய இருதயத்திற்கு உகந்த அன்பர்களாய் நாங்கள் வாழும்போது எங்கள் குடும்பத்தில் அமைதி, எங்கள் மனதிற்குள் நிம்மதி, எங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகிறது. உமக்குரிய சாட்சிகளாகவும் நாங்கள் வாழ்கிறோம். இதன் வழியாய் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொண்டு எங்கள் குடும்பம் என்றென்றும் உமக்கு சாட்சியுள்ள குடும்பமாய் வாழ வரம் வேண்டி செபிக்கின்றோம். ஆமீன். சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய அனுபவம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிகழ்ந்திருக்கும். கடவுள் அனுபவம் இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது. இந்த உலகத்தில் யாரும் கடவுளுடைய அனுபவம் இல்லாத மனிதர்கள் இருக்க முடியாது. கடவுள் அனுபவம் என்பது எல்லோருக்குள்ளும் இருக்கிறது, எல்லோரிடத்திலும் இருக்கிறது. ஆனால் இதை உணர்பவர்கள் சிலர், உணராமல் இருப்பவர்கள் பலர். கடவுள் அனுபவம் எல்லோருக்குள்ளும் ஏற்படுகிறது. எப்படி சவுலுடைய வாழ்க்கையில் இந்த கடவுள் அனுபவம் இந்த நாளில் வெளிப்படுகிறது என்பதை முதல் வாசகம் சொல்லுகிறது. சவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த, அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க மிகுந்த கோபத்தோடு வீறு கொண்டு பயணிப்பதை பார்க்கிறோம். அவர் பயணிக்கிற அந்த வழியில்தான் கடவுள் அவரை தடுத்து ஆட்கொள்ளுகிறார். சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? அந்த குதிரை மீது வேகமாக சென்று கொண்டிருக்கிறவன் கீழே வீழ்த்தப்படுகிறான், பார்வை இழக்கிறான். அப்பொழுது ஒரு குரலொலி, சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்கிறார். சவுல், நீ துன்புறுத்தும் இயேசு நானே, நீ துன்புறுத்தும் இயேசு நானே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிற போது, கிறிஸ்தவர்களுக்கு கொடுமைகள் நடக்கிற போது, கிறிஸ்தவ தேவாலயங்களை இடிக்கிற போது, தகர்க்கிற போது, தீயிட்டு கொளுத்துகிற போது, கிறிஸ்தவர்களை நாடு கடத்துகிற போது நாம் கிறிஸ்துவை துன்புறுத்துகிறோம். கிறிஸ்து அந்த வேதனை, வலியை அனுபவிக்கிறார்.
நம்மோடு சேர்ந்து நம் துன்பத்தை அனுபவிப்பவர் தான் நம் இறைவன். நம்மோடு நம்முடைய வேதனைகளில் பங்கெடுப்பவர் தான் நம் கடவுள். நம்முடைய கஷ்டங்களை அவரும் அனுபவிக்கிறார். அதனால்தான் நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்று இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த இறை அனுபவத்திற்கு பிறகு சவுல் என்பவர் பவுலாக மாறி அவருடைய வாழ்க்கையே மாறுகிறது. இயேசுவை துன்புறுத்த நினைத்தவர் இயேசுவுக்காக வீதி வீதியாக சென்று, நகர் நகராக, ஊர் ஊராக சென்று எல்லா இடங்களிலும் நற்செய்தி அறிவிப்பதை பார்க்கிறோம். நற்செய்தியின் தூதுவராக மாறுவதை பார்க்கிறோம். புறவினத்தாரின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிற பவுலடிகளார் இப்படிப்பட்ட அந்த இறை அனுபவத்தை, இயேசுவின் அனுபவத்தை தன் வாழ்க்கையில் பெற்றதால் ஏற்பட்ட மாற்றம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவங்கள் உண்டு. அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். நம் குடும்பத்தில் இந்த கடவுள் அனுபவம் இருந்திருக்கும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த கடவுள் அனுபவம் வந்திருக்கும். ஒரு விபத்தில் நாம் சிக்குண்டிருப்போம். அந்த விபத்திலிருந்து மீண்டு வந்திருப்போம். கடவுள் அனுபவம். ஒரு கஷ்டத்தில் விழுந்திருப்போம். அந்த கஷ்டத்திலிருந்து மீள முடியாத ஒரு துயரம் நம்மை வாட்டி வதைத்திருக்கோம். எப்படியோ யார் மூலியமாகவோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த கஷ்டத்திலிருந்து நாம் மீண்டு வந்திருப்போம். கடன் பிரச்சனையிலான நாம் சிக்குண்டு தவித்திருப்போம். அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைந்திருப்போம். ஒரு கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருப்போம். அந்த நோய் நொடியிலிருந்து விடுதலை பெற்று சுகம் அடைந்திருப்போம், குணம் பெற்றிருப்போம். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்போ, திருமண வரனோ, குழந்தை பாக்கியமோ இல்லாமல் சில நேரங்களில் தவித்திருப்போம். கோவில் கோவிலாக சென்று வேண்டுதலை வைத்து மன்றாடி இருப்போம். திருப்பலிகளை ஒப்பு கொடுத்திருப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நம் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நன்றாக சம்பாதித்து கொண்டிருப்பார்கள். நல்ல திருமணம் நடந்திருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கும். பொருளாதாரத்தில் நாம் வளர்ச்சி பெற்றிருப்போம். இதெல்லாமே கடவுளுடைய அனுபவம் தான். கடவுளுடைய அனுபவம் தான். ஒரு கஷ்டத்திலிருந்து, ஒரு துன்பத்திலிருந்து, ஒரு வியாதியிலிருந்து, வருத்தங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டு வருகிறார். எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறார் நம் ஆண்டவர். அந்த இறை அனுபவம் தான் இஸ்ராயல் மக்கள் பெற்றிருந்தார்கள். அந்த இறை அனுபவத்தை தான் மோயிசன் பெற்றிருந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பெற்றிருந்தார். ஒவ்வொரு இறைவாக்கினரும் பெற்றிருந்தார்கள். அந்த இறை அனுபவத்தை தான் இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் புனித பவுலடிகளாரும் பெற்றுக்கொள்ளுகிறார். அந்த அனுபவம் நமக்கும் இருக்கிறது. ஆனால் இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சோம் தெரியுமா? இந்த துன்பம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது தெரியுமா? வியாதி இருந்தது தெரியுமா? இந்த வியாதியையோ, துன்பத்தையோ, கஷ்டத்தையோ நாம் அப்படியே மறைத்து விடுகிறோம். வெளியில சொல்லாம மறைச்சிடுறோம். நம்ம குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுப்பதில்லை. அந்த வலி வேதனையை ஊட்டுவதில்லை. அதனால அந்த கடவுளுடைய அனுபவம் கடத்தப்படாமல் அப்படியே தடைபட்டு போகிறது. வேணும் என்னும் போது ஓடி வருவோம். வேணும் என்னும் போது கோயில் கோயிலா போய் அலைந்து திரிந்து மடிப்பிச்சை ஏந்தி இருப்போம். வேண்டும் என்கிற போது ஒவ்வொரு ஆலயமாக சென்று ஆண்டவரிடத்திலே கதறி கண்ணீரோடு மன்றாடி செபித்திருப்போம். ஆனா கிடைச்ச பிறகு நாள்பட கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து விட்டிருப்போம். சகோதர சகோதரிகளே, இதனால் நமக்கு ஏற்படுகிற நட்டம் என்ன என்று நாம் யோசிக்கும் போது நம் பிள்ளைகளுக்கு விசுவாசம் இல்லாமல் போகிறது. நம் பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி கிடைக்காமல் போகிறது. நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லாமல் வளர்கிறார்கள். அதனால தான் நீங்க பாருங்களேன், இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க நேரத்தோடு திருப்பலிக்கு வரதில்லை. சரியான நேரத்தில் வந்து திருப்பலியில் அவர்கள் பங்கெடுப்பதில்லை. நம்முடைய தாத்தா பாட்டிங்க பாருங்க, அப்பா அம்மாவை பாருங்க, ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துடுவாங்க. முட்டி போட்டு கடவுள்கிட்ட ஜெபிப்பாங்க. தேவ நற்கருணை வாங்குவதற்கு முன்பாக தங்களை முழுமையாக தயாரிப்பார்கள். இப்போ காணிக்கை பாட்டு பாடும்போது வர்றது, நற்கருணை வாங்கின உடனே வீட்டுக்கு போயிடுறது. இதெல்லாம்
இன்றைக்கு விசுவாசத்திலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போவதனுடைய அடையாளமாக மாறுகிறது. இந்த இறையற்ற உணர்வு என்பது நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. ஒரு சினிமா தியேட்டருக்கு ஒரு படம் பார்க்க நம்ம போறோம்னா எப்படி அடிச்சு பிடிச்சிக்கிட்டு போய் அங்கே போய் உட்காடுறோம். பேர் வரும்போதே முன்னாடியே போய் உட்கார்ந்துடணும் அப்படின்னு போய் உட்கார்றான் இல்லையா? ஒரு ரயில் பயணம் போகிறோம் என்றால் நேரத்தோடு முன்கூட்டியே போய் உட்கார்றோம் இல்லையா? விமானத்தில் பயணிக்க வேண்டும் என்றால் 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே அந்த இடத்தில் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்றா? ஏன் அந்த ஒழுக்கம் கடவுள் மேல நமக்கு வரல? எதனால் அந்த விசுவாசம் கடவுள் பேரில் அந்த ஆர்வம் இல்லாமல் போய்விட்டு இருக்கிறது? எது நம்மை அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையிலிருந்து நம்மை தடுத்து வைத்திருக்கிறது என்றால் கடவுள் அனுபவத்தை நாம் கடத்தாததுதான் காரணம். இந்த இறை அனுபவத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டாததுதான் காரணம். நம் குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகளை நம் பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்லி இறை நம்பிக்கையில், விசுவாசத்தில், ஒழுக்கத்தில், இறை அச்சத்தில் வளர்க்க வேண்டியது என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு பெற்றோரே, பெரியோர்களே, உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதன் வழியாய் கிறிஸ்தவ குடும்பமாய், சாட்சியுள்ள குடும்பமாய் நாம் வாழ்வோம். கடவுளுடைய அருளை இன்னும் மிகுதியாக பெற்று உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் திகழ்வோம். ஆமீன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. நான் காணும் உயிர்களெல்லாம் நாளெல்லாம் அவனிலே. நான் தேடும் அமைதியெல்லாம் நாதனவர் பெயரினிலே. எந்த தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். அர்ச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன். அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும்
நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், மிகச் சிறப்பாக இக்காலத்தில் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு உறுதியான வார்த்தைகளை இன்றைக்கு நம்பிக்கையாக நம் ஒவ்வொருவருடைய மனதிலும் விதைக்கிறார். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்றுமே வாழ்வார், அவர் நிலை வாழ்வை கொண்டிருப்பார், அவர் என்றும் என்னோடு இணைந்திருப்பார். வாழ்வு, நிலை வாழ்வு, இறைவனோடு இணைந்திருக்கிற பேரின்ப நிலை. இந்த உன்னத இறை ஆசீரை உணர்ந்து கொண்டு அவற்றை அனுபவிக்க அழைப்பு தருகிறது இந்த திருவழிபாடு. இந்த நற்கருணை வழிபாட்டில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நற்கருணை ஆண்டவர் எழுந்தருளுகிற போது அந்த இறை அனுபவத்தை, இயேசு அனுபவத்தை, அப்பா அனுபவத்தை அனுபவிக்க நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடிச் செல்வோம். ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமுனின்று மக்குழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுடலும் ஆண்டவரே, என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். புலன்களுக்கு இது வெண்ணிற அப்பமாகும், யாம் பருகுவதற்கு இது பழத்தின் ரசமாகும். புலன்களுக்கு இது வெண்ணிற அப்பமாகும், யாம் பருகுவதற்கு இது பழத்தின் ரசமாகும். உன்னியல் வாழோ நின் திருவுடலாகும், உலகுக்காக நீர் சிந்திய குருதியாகும். இந்த உள்ளொளியில் நாம் வளர்ந்து, இந்த உள்ளொளியில் நாம் வளர்ந்து உன்னில் ஒன்றாகும் அருள் தாரும். வானமுதே பேரமுதே, என்னுள் நிறைந்த பேரமுதே, அருளமுதே இதயமுதே, உனதாய் மாற்றும் உயிரமுதே. வானமுதே தேரமுதே, என்னுள் நிறைந்த பேரமுதே, அருளமுதே இதயமுதே, உனதாய் மாற்றும் உயிரமுதே. அதிசய உணவே, அற்புத விருந்தே, ஆண்டவர் இயேசுவின் திருவுடலே, பேரன்பால் சிந்திய திரு ரத்தமே, என்னுள்ளே வாராயோ, உந்தன் இன்னுறவை தாராயோ. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். சிலுவையில் அறையப்பட்டவர் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார், நம்மை மீட்டார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உயிர்
மீட்புக்கு சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் உலகிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா வழியில் இறைவனை உண்டு. இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா வழியில் இறைவனை உண்டு. சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் நின்றிட அழைத்தோம் நிற்பாய் தினமும். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணையுமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவையின் அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை விடுவித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன்.